ஹலோ, நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தா, சிம்பிளாக ஒரு சமோசா தான் பண்ண போகிறோம். ஆற்றுல இருக்கிற சாமானை வச்சு ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 2 வெங்காயம் இருந்தால் போதும், ஒரு சமோசா பண்ணிடலாம். கொஞ்சம் கோதுமை மாவு, கொஞ்சம் மைதா மாவு, அவ்வளோதான். மழை வேற விட்டு விட்டு பெஞ்சுட்டே இருக்கிறதுனால வெளியிலையும் போய் ஒன்றும் வாங்கி சாப்பிட முடியல. ஆற்றுலையே இருக்கிற சாமானை வச்சு ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இன்றைக்கி சமோசா தான் பண்ணி காமிக்கலாம் உங்களுக்கு அப்படின்னுட்டு பண்ண போகிறேன். இது என்ன கிச்சன் புதுசாக இருக்கேன்னு தோணும் உங்களுக்கு. நான் வந்து என் தங்கையாத்துக்கு வந்தேன், கூடுவாஞ்சேரியில் இருக்கா. அவள் குழந்தைல பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்ததும் பெரியம்மா இன்றைக்கி என்ன மழைக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டான் என் தங்க பையன். சரிடா, ஏதாவது ஒன்று பண்ணித்தரேன், எனக்கும் வீடியோக்கு கிடச்சிரும் ஒரு கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமோசா பண்ணிடலாம் அப்படின்னுட்டு நானும் என் தங்கையுமா பண்ணிடணும் சேர்ந்து. நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு மைதா ஈக்குவலாக எடுத்துக்கணும். ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டால் போகிறோம், ரொம்ப வேண்டாம். அந்த மாவுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு, உருளைக்கிழங்கு மசாலாவில் வேறு நம்ம உப்பு போட்டு பண்ணுறதுனால இதுக்கு லைட்டாக போட்டால் போகிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெண்டையும் ஒன்றா கலந்து 1 ஸ்பூன் எண்ணெய், சமையல் எண்ணெய் விட்டு, இல்லைன்னா நெய் விடலாம், விட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு லூஸாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சால் நல்ல கரகரன்னு நல்லா வரும். மாவெல்லாம் ஊற வைக்க வேண்டாம், இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் கெட்டியாக. அதுக்கப்புறம் தேவையான இது சாமான் பார்த்தா உள்ள ஸ்டஃபிங்க்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பீஸ் பச்சை பட்டாணி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டா பச்சை பட்டாணியை கூட அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வானலில் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு இஞ்சி பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தையும் போட்டு, நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு அதை 1 நிமிஷம் வதக்கிட்டு, அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாப்பொடி. நான் வந்து சாம்பார் பொடியே தான் போட்டேன். காரப்பொடினா ரொம்ப வயரெல்லாம் கபகபன்னு எரியிற மாதிரி இருக்கும், அதனால் சாம்பார் பொடியே போட்டேன். நீங்கள் வேணால் காரப்பொடி கூட போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடியும் போட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு, அதுக்கப்புறமா அந்த பச்சை பட்டாணி உரித்து வச்சுருந்ததையும் போட்டு உருளைக்கிழங்கு நல்லா மசித்து வச்சுக்கணும். மசித்து வச்சுட்டு அதையும் அதிலையே போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு, இறக்குற நேரத்துக்கு கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுட்டு, இந்த ஸ்டேஜில் உப்பு போருமான்னு பார்த்துட்டு நீங்கள் அதை நல்லா ஆற விட்டுடணும். ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் பண்ணலாம். 1-2 கிழங்கு கொஞ்சம் கட்டி மட்டியாக இருந்ததுன்னா கூட அதையும் நல்லா கரண்டியால் நல்லா மசித்து இதாக எடுத்து வச்சுட்டோம்னாக்கா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு சூப்பராக நல்லா வரும். இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை ஒரு நெல்லிக்காய் அளவு உருட்டி எடுத்துட்டு அதை இந்த அளவு சப்பாத்தி மாதிரி இட்டுக்கணும். கொஞ்சம் மெல்லிசாவே, சப்பாத்தியை விட மெல்லிசாவே இருந்தால் தான் நல்ல இதாக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். அந்த அளவுக்கு எடுத்துன்ட்டு அதை இந்த ஷேப்பில் அப்படியே மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணமாக மடிச்சுட்டு எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த கார்னரில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு மறுபடியும் அதை அதே முக்கோணமாக அதே ஷேப்புக்கு மடிக்கணும். மடிச்சுட்டு அதையும் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த மீதி இருக்கிறத எடுத்து அது மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி, சைடில் தான் பண்ணணும், மேலே பண்ணிடக்கூடாது. மேலே பண்ணினாக்கா அந்த இதை கோன் மாதிரி வராது. இப்போ அந்த கோன் மாதிரி வந்துடும். அந்த ஸ்டேஜில் இந்த நம்ம ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை எடுத்து அது உள்ளே வச்சு ஃபுல்லாக வைக்காமல் 3/4 திட்டத்துக்கு வச்சுட்டு அதை அப்படியே மேலே மடிச்சிடணும். எப்படி மடிக்கிறதுங்கிறத இப்போ நாங்கள் சொல்லித்தரேன் பாருங்க. அப்படியே மடிச்சுட்டு அதையும் ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டோன்னா பிரியவே பிரியாது, எண்ணெயில் பிரிஞ்சு அந்த மசாலாலாம் வராது. இப்படி பண்ணிட்டோன்னாக்கா அப்படியே நல்ல ஓரம்லாம் நல்லா கரகரப்பாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு சமோசாவையும் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு, எண்ணெயை நல்லா முதல்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா செவக்க எடுக்கணும்.
செவக்க எடுத்தால் தான் அது நல்ல ஓரம்லாம் நல்ல கரகரன்னு இருக்கும், நடுவில் சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கோன் பண்ண வராதவா சாதாரண நம்ம சமோசா பண்ணுற மாதிரி கூட இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணாலும் அதுக்காக டேஸ்ட்டு மாறாது, ஷேப்பு தான் மாறுமே தவிர டேஸ்டெல்லாம் மாறாது, நல்லா தான் இருக்கும். இதுவும் இது மாதிரியும் கூட செஞ்சுக்கலாம், செஞ்சு பாருங்க. நான் கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டேன், நீங்கள்லாம் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லோரும் எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.